வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 4ஓட செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துருச்சு. அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அந்த லிஸ்ட்டில் உங்களோட ரோல் நம்பர், அதாவது ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குதா இல்லையா, அப்படி உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த கட்டமாக என்னென்ன செய்யணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம். அதாவது என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும், அதில் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டிஎன்பிசிலேருந்து அப்டேட் நியூஸ் வந்தோடனே நான் அதை வீடியோவாக போடும்போது உங்களுக்கும் அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுதான் டிஎன்பிசிலேருந்து ரிலீஸ் பண்ண ப்ரெஸ் நியூஸு. இதில் வந்து நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கோடில் வந்து 2025, 2600 இதெல்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர், பில் கலெக்டர் அப்படின்ற நிறைய போஸ்ட்டுக்கான போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் கோடுக்கெலாம் வந்து இப்போ வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் செலெக்ஷன் லிஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 39 பேஜஸில் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து செலக்ட் ஆனவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர். இதில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் எப்படி இருக்குன்னு எங்கே இருக்குன்றதை பார்க்கணுன்னா, டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே இந்த பிடிஎஃப் நமக்கு இருக்குது. அப்படி இல்லைனா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி இதுக்கான பிடிஎஃபை வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். அதையும் போய் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னே இதை மாதிரி பிடிஎஃப் தான் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்பில் வந்து ரைட் சைடில் மேலே நமக்கு வந்து சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் சர்ச் பண்ணி நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பரை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா, அதில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இந்த லிஸ்ட்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஆல்ரெடி வந்து உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் போடும்போது அதுக்கு ஈக்குவலான ரிஜிஸ்டர் நம்பர் வந்து நிறைய காமிச்சிட்டே இருக்கும். அதில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கான்றதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்துட்டு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். அதை பற்றின டீட்டெயிலுமே வந்து டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க. அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் என்னன்றதை பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குரூப் 4 தேர்வு முடிவுகள், தேர்வாளர்களின் மதிப்பெண் மற்றும் தரவரிசை விவரங்கள் 28/10/2024 அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு, அதாவது ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு மதிப்பெண்கள், ஒட்டுமொத்த தரவரிசை எண், இடஒதுக்கீடு விதி, காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அடிப்படையில் தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் 7/11/2024 அன்று வெளியிடப்பட்டது. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, தேர்வு முடிவுகள் வெளியிட்ட 6 வேலை நாட்களுக்குள் வந்து நமக்கு இதுக்கான லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து பெருமையாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள். இதில் வந்து நிறைய லைனில் வந்து தற்காலிகமானு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, மேபி வந்து இதே மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட் வந்து குரூப் 4க்கு இன்னொரு செலெக்ஷன் லிஸ்ட்டும் வரலாம் அப்படின்றது தான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறோம். இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது, மேபி வரலாம். இப்போ இந்த ப்ரெஸ் ரிலீஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்றது தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருந்தவங்க 9/11/2024 முதல் 21/11/2024 வரை, அதாவது 10 நாள் கொடுத்துருக்காங்க. நாளையிலேருந்து 21ஆம் தேதிக்குள்ளே வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை ஓப்பன் பண்ணி அது வழியாக வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இ-சேவை மையத்தில் கூட உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸாக எல்லாமே இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதுக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் டிஎன்பிசி சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. போன அப்டேட்டாக அதை தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணும்போது நீங்களும் அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இ-சேவை மையம் மூலமாகவும் அப்லோட் பண்ணலாம். அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்களே ஓப்பன் பண்ணி அதில் கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்களே அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்மளோட இ-சேவை மையத்துக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தும் அப்லோட் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இதில் வந்துட்டுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இ-சேவை மையத்தில் போய் கொடுங்க. ஏன்னா வந்து நம்மளாக வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது நிறைய தவறுகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு வேளை நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது ஏதாவது தவறாக அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த டாக்குமெண்ட்டுமே நீங்கள் வந்து தவறாக தான் அப்லோட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதை பற்றி வந்து நீங்கள் வந்து யோசிக்காமல் அப்லோட் பண்ணுவீங்க. அப்படியும் இல்லை, ஏதாவது ஒரு தவறுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேறு எதுவுமே ஓடாது. தப்பு பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்த டாக்குமெண்ட்டும் தப்பாக தான் நம்ம செய்வோம். ஸோ வந்து நமக்கு சேஃபாக என்னதுன்னா, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துட்டு இருந்த பட்சத்தில் நீங்கள் தயவு செஞ்சு இ-சேவை மையத்திலே போயிட்டு நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எரர் வந்தால் கூட அது வந்து எப்படி கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்ற எல்லா ஐடியாவுமே அவங்களுக்கு இருக்கும். உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. சேஃபாக வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறத வச்சு தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகுறீங்களா அல்லது இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை அவங்க சொல்லுவாங்க. அவ்வளோதான். இந்த ப்ரெஸ் ரிலீஸ் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்டாக எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட
ரிஜிஸ்டர் நம்பர் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்றதை பார்க்குறதும் எப்படின்றத நான் சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதை மாதிரி அடுத்தடுத்த டிஎன்பிசி அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த டிஎன்பிசி குரூப் 4 பற்றின அப்டேட் நியூஸ் உங்களுக்கும் வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு இதை மாதிரி குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.